எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் இந்த தருணத்தை சந்திக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். But before we begin, let's address the elephant in the room. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்க எல்லாருக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குமா? கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? With the permission of the faculty, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கைத்துக்கோங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கைத்துக்கோங்க. கம்மியா இருக்கு. அது வீடியோ எடுக்க அதான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சார் அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி எல்லாம் அதிகமா இருக்கு. ஒரு உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ் விட ஒன் சைடு லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சோம். இதே முறையாங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே முறை இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் ஒரு இதே முறை இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு இதே முறை இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைடு லவ் அது இதே முறை தானே. அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். and I dedicate this movie to all the one side lovers out there. இன்னைக்கு வந்துட்டு எங்க டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. நானும் உங்க நேபர் தான், பக்கத்து காலேஜ் தான் படித்தேன், சத்தியபாமா. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் உங்க இமோஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்களுக்கு கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப நாள் இங்கதானே இருக்கு, இங்கதான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்து பண்றீங்கன்னு கேட்கறாங்க. பேக்கரியா டக்கு பொறுமையா பண்ணுவோமே. படம் நம்ம பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சும்மா நொய்யி. ஓகே, தட்ஸ் a blessing. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரை அந்த டைட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படிங்கும்போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முறையை வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா நான் சொல்ல மாட்டேன். இதே முறையை இமோஷன் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பாரு? இங்கே இப்போ ரொம்ப கம்மியா பேசுறாரு, அங்கேயும் அப்படிதானா? ஆகாஷ் இஸ் டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைம்ல மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகல. பட் சைன் பண்ணிருக்கோம், பட் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுவார், ப்ரொடியூஸும் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்ல இதே முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் இப்போ காலேஜா ஸ்கூல் டைமா நீங்க? இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட இதே முரளி ஃபீல் அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தினம். ஓகே, லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருவாங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great year.
அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப். இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க உங்க ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் கூட உங்க ஃப்ரெண்டா இருக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வா மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் இருக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய நிறைய லவ் பண்ணுங்க. And I wish you guys a very very happy Valentine's Day. I love you all. Thank you. முக்கியமா இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோஜ் சார் வந்துட்டு தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் சார். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூ கேஸ் ஆர் வார்ம் அண்ட் யூ கேஸ் ஆர் அமேசிங். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே மூடு ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறது. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவர்களுக்கு. அண்ட் திருப்ப அந்த டீச்சரை பார்க்க போறோம், பார்த்துக்கலாம். ஜன்மமே கொண்டை அதற்காக சுந்தரி. Thank you so much, you guys are so sweet. பாட்டு நல்லா இருந்துச்சு, காப்பிரைட் மட்டும் அடிக்காம இருந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பாடுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடு வந்து பார்த்தீங்கன்னா I would also like to say one more thing. Thank you so much, Akash, our director and the producer of our film, for giving me this opportunity. This is my first Tamil film that I shot for, and I'm very, very excited for the film to come out and you all to give us the love. Thank you so much. தேங்க்யூ. நீங்க டான்ஸ் ஆடின சாங்கே படம் மாதிரி லூப்ல போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நான் கத்தும்போது எனக்கு லைட்டா goosebumps வருது. Thank you. சரி, நான் வந்து டீசர்ல பார்த்தேன், நீங்க ஏதோ நிலால இருக்கிறீங்க, ராக்கெட்ல போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்க அது வேற எட்டி வேற பார்த்து இருக்கிறீங்க. ஆமா, ஒரு லேடி போய் மாட்டீங்க, அது மாதிரி நீங்க போயிட்டீங்களா ராக்கெட்ல போய் மாட்டிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை அதான். சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்கள் கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. சரி, அதெல்லாம் பண்ணுங்க, நான் ஏதோ ஆல்ரெடி மிஸ் பண்ணேன். சரி, இந்த படத்துல பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, மாட்டியா?
Firstly, all of you have to excuse me and கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டிருக்கு. ஓகே, ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். But it's okay. I wanted to be here. My character is, I think, in the movie ஓட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் early 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். there are sweet emotions with some bitter emotions. இதெல்லாம் go through பண்ணி சும்மா ஒரு feel good movie. So I'm sure தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே you would have had a good laugh and you would feel good. And I'm very happy to be a part of a project like that. And then the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்லயே நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. போயிட்டு இருக்குல்ல, அப்போ வீட்டுக்கு போனோடனே ஐயோ ஒன்று கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறைய பண்ணிருக்கீங்க? இப்போ கமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போக அழுவோம், ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போம்னா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? Honestly, I இங்க இல்ல படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இருந்தா நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல ஷூட் பண்ணும்போது விரல் உடைஞ்சிருச்சு. விரல் உடைஞ்சிச்சா? ஆமா, ஜுரத்துல வர கட்டு போட்டு வர இவ்வளவுலாம் லிட்டிகேஷன் இருக்காதம்மா. சரி சரி, ஓகே. பசங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. Thank you. Thank you. ஓகேமா, தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திராவே அதில் கூப்பிட போறோம். Okay. நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கா சும்மா வீட்டில் உட்காருங்கடா, என்ன வேலண்டைன்ஸ் டே, காலேஜ்ல தான் இருக்குங்க. ஜஸ்ட் ஸ்டடி. இந்த ஏஜ்லயே லவ் கப்பல் போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஸோ ஜஸ்ட் சிட் அட் ஹோம் அண்ட் ஸ்டடி. ஜஸ்ட் ஆர்டர் ஒரு மட்டன் பிரியாணியா, ஈட் அண்ட் ஸ்லீப் அதானே? ஓகே, உங்களுடைய டீம் எப்படி? உங்களுடைய இதே முரளி டீம், அந்த டீமை பத்தி சொல்லுங்க. I think they're extremely lovely to work with. I have so much fun working with them, be it Atharva, Taman, Kaidu, Preeti. I really enjoy working with them. They're the sweetest. Nakash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely talented. Okay, about your pair, Mr. Taman Garu. Huh? Mr. Taman only is your pair, la? அவர் தானே உங்களுக்கு கூட அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்துல? நீங்க நாங்க பார்த்தது ஒரு நான் பார்த்தேன். அதே क्वेश्चन எதுக்கு கேக்குறீங்க? அத நான் கேட்கல. அவர் கூட நடிச்சீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி ஏன்னா அவர் வந்து ஊட்டி வளர்ப்பாரு. அத கேக்குறேன். తమన్ గారు చించేశారండి బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్ తెలుగులో சொல்றேன். எதுக்குன்னா எங்க தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா? இட்ஸ் லவ்லி. நான் ரொம்ப when there is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன், தமன் சார் சிரிச்சிட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. ஓகே, அம்மனை பற்றி ஓகே. ஏதா சாப்பிட கொடுத்தாரா அவரு? பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சிருப்பாரு கேரவன்ல. நான் என்ன நாயா சார்? அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, சாப்பிட கொடுத்தாரா? அவர் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் பைத்தியம் ஆயிட்டு போறேன். அப்படி இல்லைங்க, அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே, ஒரு பேக் ஃபுல்லா. இது பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்கா? ஏமா, நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா, ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அது மாதிரி நீங்க டென்ட் போடலையா? போட்டாலும் இவங்க வரல நினைக்கிறேன் டென்ட்டுக்கு.
ஓஹோ, எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லன்றீங்க. அரே அரே, what will I eat? அது நாங்க இங்க 2 பேருக்குள்ள பேசிக்கோ. ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, நிஹாரிகாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. சென்னை. சரி, நீங்க எப்படி தமிழ் தமிழ் தெரியாதுங்க. தமிழ் தெரியாது, தமிழ்ல சொல்லுமா அந்த பொண்ணு? சரி, கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நீங்க வந்து 2K கிட்டா 90s கிட்டா? ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வர, பசங்களாம் வர அவளா காத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க? I'm 90s kid. You are a 90s kid. ओके, நீங்க? ओ, हिंदी में बोलो. आपके आप 90s किड है और 2K किड है? 90s kid. 90s किड. वेरी नाइस. ओके, எப்படி ஹிந்தில பேசணும் பாத்தீங்களா? சரி, என்ன 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன 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 சொன்ன? அவங்க 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தாங்க அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் போறாங்க. சரி, உங்க உங்க 2 பேருக்கு ஒரு கேள்வி. இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா? என்ன கிட்ட வச்சு பேசுங்க. தெரியும். என்ன பண்ணாரு அவரு? எதனால அவருக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு? ரொம்ப பெரிய ஹீரோ, இவரோட அப்பா வேற. அது தெரியும், அது தெரியும். அவரு என்ன பண்ணாரு? எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு? அந்த படத்தினால தான் அவங்க இதயம்னா இதயம். ஓகே, the CEO of zoning out-ஆ? எதுக்கு why that name? because I zone out a lot. அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவீங்களா? ஜோன் அவுட்னா முதல்ல என்ன? ஓஹோ, அண்ணா ஜோன் அவுட் ஆகிறத பத்தி நீங்க எதுவும் புரிய வேணாம். இங்க இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான். ஓகே, டீசர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப செம்மையா இருக்கு. செம்மையா இருந்ததா? சரி, நீங்க எப்படி லைஃப்ல ஒன் சைடா இல்ல வந்து எந்த சைடு வந்தது இல்ல சோ ஒன் சைடா நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே? ஒரு க்ரஷ் கூட இருந்தது இல்லையா? வந்தது ஸ்கூல் டைம்ல. சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட? இல்ல சொல்ல. சொல்லல ஒண்ணும். ஏன்? அப்படியே சொல்ல முடியல. சரி, ஓகே, இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing common spare in the movie. And அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க, அதுவே ஒரு சந்தோஷம் விஷயம். And then our director sir ஆகாஷ், அத்தர்வா, எல்லா நல்ல டீமோட ஒர்க் பண்றப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. So yeah. Okay. How about you? Your experience in the movie? I am very happy that I got this opportunity and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yanakka Chennai Romba Pudikkum. Okay, thank you so much. Thank you. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எனர்ஜியா இருக்கு. இல்ல நம்ம வந்து அந்த எனர்ஜினா குறையவே இல்லை. எப்படி எங்க வச்சிருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி நான் கேட்கறது தோணுச்சு. செம்ம எனர்ஜியா இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல? ஏறி தொடர்ந்து அப்படி திரும்பி ஆகுதா? சரி, சொல்லுங்க, இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த ஒன் சைட். படத்தை பத்தி படத்தை பத்தியும் கேட்கறேன், அந்த கேரக்டரை பத்தியும் கேட்கறேன். ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போற சைடு. ஒன் சைடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒன் சைடா இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சொல்லிட்டு ஃபெயிலியர் போவோம். சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு வந்து போகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான அது என்னன்னா பல சைடுல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட்லன்னா வந்து பாப்பா ஒரு பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போய் எங்கள் கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் நாங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அந்த காலேஜ் படிக்கும்போது அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க. அப்புறம் கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்கிறாங்க
அது எல்லார்கிட்டையும் பேசலாம். லவ் பண்றவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பா எடுத்துப்பாங்களோ, தப்பா கம்மியாயிருமோ, இல்லைன்ட்டாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருமே ஒரு பயத்துல வந்து சரி உடனே சொல்லுவோம் என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால சரி. ஒரு நல்ல ஃபீல் தான். ஓகே, இந்த படத்துல என்ன மாதிரியான, கண்டிப்பா காமெடியான கேரக்டர் தான். ஆமா ஆனா எப்படி நீங்க என்ன காலேஜ் பசங்களா இல்ல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா? ஆமா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா. அது காலேஜ்னு சொல்லலாம், இது சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட். இல்லை நல்லாவே சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே பேசி 3 சீனை மாற்றி கொடுக்குறது. சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மீன் டயலாக்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன டயலாக்? ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு. டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம் கேட்குறாங்க. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. நானும் இந்த பண்ணியே தான் போயிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன் நீங்க 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி போயிட்டு இருக்கீங்க? எதுக்கு 4 தடவை போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லாம வந்து நான் ஐயோ அண்ணா அண்ணா ஐயோ நான் உங்க அண்ணா மாதிரி நினைக்கிறேன். நான் ப்ளீஸ் அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்களா? ஒரு நிமிஷம் உங்க அப்பாவோ அம்மாவோ அங்க நிக்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணா கூப்பிடுறேன். கரெக்டா? அண்ணா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. என்ன அது? ஓகே, சரி. உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, டீமுக்கு எனக்கு பதறண்ணா ஒரு விஷயம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக அந்த இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீன் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ண, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டேலாக்ஸ் சொல்லும்போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம், அப்படி பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் பிடிக்காது, இந்த ஷூட்டை வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி சொல்லாங்க, டெய்லி வைக்கின்றாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ டிராவல், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன்